வணக்கம் மக்களே அண்ட் வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நான் தான் உங்கள் விஜயார்ச்சனா. நான் தான் உங்க விஜய் அமிர்தா. அண்ட் அமிர்தா, இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி மக்களுக்கு பேசலாம்? நான் தான் சொல்ல நான் சொல்றேன். நான் சொன்னாதான் கேட்பாங்க. மக்கள்கிட்ட எப்பயுமே நான் சொன்னாதான் புரியும். நான் சொல்ல போறேன். சரி சொல்லு. நம்ம விட்டு கொடுத்துடலாம். இந்தியன் 2. இந்தியன் 2 ரிலீஸ் ஆயிடுச்சா என்ன? உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க. தெரியும். அதாவது இந்தியன் 2 ஆடியோ லான்ச் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடிதான் நம்ம நேரு ஸ்டேடியத்துல ஆடியோ லான்ச் போச்சு. பிரம்மாண்டமா பண்ணாங்க. அது நான் யூடியூப் சேனல்ல பார்த்தேன். நிறைய வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தேன். கமல் சார், அனிருத் எல்லாருமே சூப்பரா அனிருத் எல்லாம் பாக்கணும், அவ்வளவு ஒரு மாசா வந்தாரு. ஏன்னா நான் ஒரு பெரிய அனிருத் ஃபேன், தெரியுமா? நீங்க அனிருத்? ஆமா. ஏன்னா ஒரு ஆரம்பத்துல இருந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது சொல்றேங்க அனிருத் ஃபேன். ஏன்னா ஒரு பாட்டுக்கு ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு பண்ணாலே அவ்வளவு ஒரு மாசா இருக்கும். இல்லப்பா, அதாவது அப்புறதே அனிருத் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலா. சின்ன பையன் மாதிரி இருப்பாரு. அண்ட் அவர் பாடுற பாட்டு, லிரிக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். இதுலயே அவர் பாடி இருக்காரா பாரு, எப்படி வரப்போகுது நம்ம. இந்தியன் 1 எப்ப ரிலீஸ் ஆச்சு சொல்லுங்க பாக்கலாம். இந்தியன் 1 1996 ரிலீஸ் ஆச்சு. மக்களே பிறந்திருக்கவே மாட்டேன் அர்ச்சனா, நீ பிறந்திருக்கதான் மாட்டேன். இப்ப பாக்கலாமே அத. அவ்வளவுதான். அதாவது எத்தனை பேரு 1996 முன்னாடி பிறந்தவங்க இந்தியன் 1 பாத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஓகே, டைரக்டர் யார் சொல்லவில்லையே? டைரக்டர் இந்தியன் 1க்கு சங்கர் சாரும் சுஜாதா மேம், அவங்க 2 பேரும் சேர்ந்து காம்போல பண்ணாங்க. இந்தியன் 2ல நம்ம சங்கர் சார் மட்டும் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் 4மே பண்ணிருக்காரு. சங்கர் சார் படம்னாலே பிரம்மாண்டமா ஏதோ ஒண்ணு வச்சிருப்பாரு படத்துல. அவர் எப்பயுமே பார்த்தனா எந்திரன் 1 எடுத்தாரு, இந்திரன் 2 எடுத்தாரு. இப்ப எப்படி இந்தியன் 1 எடுக்கிறாரு, இந்தியன் 2 எப்பயுமே 2 தான். அதனால எப்பயுமே 2 தான் எடுத்துட்டு இருக்கிறாரு. சரி, ஓகே. இந்த படத்துல என்ன டிஃபரெண்டா காட்ட போறாங்க நீங்க நினைக்கிறீங்க? கமல் சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாருன்னு தெரியாது, யாருன்னு தெரியும், எல்லாருமே நான் ஒரு பெரிய உலக நாயகன் இல்லையா? சோ அதனால எல்லா பேருமே குழந்தைங்களுக்கு கூட தெரியும். இப்ப பிறந்த குழந்தைகிட்ட போய் கூட கேட்டா சொல்லுவாங்க கமல். ஏன்னா அவர் 2017 இதோட அப்டேட் அவர் பிக் பாஸ்க்கு வந்ததுக்கு அப்பவே விட்டாங்க. இந்தியன் 2 ரிலீஸ் ஆக போகுதுன்னு. எந்த வருஷத்துல விட்டாங்க? 2017 அப்டேட். பிக் பாஸ் நீ பாத்திருக்கியா? அப்பப்ப பாப்பேன். அதுல கமல் சாரோட ஸ்பீச் எல்லாம் எப்படி இருக்கும்? நிறைய பேர் திட்டுவாரு, அதானே? நிறைய பேர் திட்டுவாரு, ஆனா நல்லா இருக்கும். அவர் கொடுக்குற மோட்டிவேஷன் எல்லாம் நான் நிறைய கேட்பேன். அவ்வளவு சூப்பரா இருக்கும். அங்க பிக் பாஸ்ல இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாத்தையுமே அவ்வளவு ஒரு இதா பேசுவாரு, மோட்டிவேஷனா பேசுவாரு. சோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கமல் சார்ட்ட. கமல் சார் சேனாபதி சந்துரு 2 கேரக்டரா வர போறாரு கமல் சார் இந்தியன் படத்துல. ஆனா அதுக்குதான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மக்கள் அவங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க வெயிட் பண்றீங்களான்ட்டு? நான் வெயிட் பண்ணியிருந்தப்பா இருக்கேன். நானா இல்லன்னு சொல்ல மாட்டேன், கேக்க வெயிட் இருக்கேன். படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கே இவ்வளவு ஹைப். படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? இருக்கும் கண்டிப்பா. கண்டிப்பா ஒரு ஃபயரா இருக்கும். ஃபேனோட ஏன்னா அதுல முக்கியமா காஜல் அகர்வால் ஆக்ட் பண்ணிருக்காங்க இந்தியன் 2ல. அண்ட் ராகுல் பிரீத்தி சிங் ஆக்ட் பண்ணிருக்காங்க. பிரியா பவானி சங்கரும் ஆக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் முக்கியமா எல்லாரோட கிரஷ் யாரு தெரியுமா? அதாவது ஃபேன்ஸ் தான். அதாவது இல்ல கேர்ள்ஸ் தான் முக்கியமா அவருக்கு கிரஷா இருப்பாங்க. அது யாருன்னு சொல்லவா? சித்தார்த். சித்தார்த் படத்துல நடிச்சிருந்தாருல சித்தார்த். அவருதான் முக்கியமா ஒரு கேரக்டர் பண்றதா இருக்கிறாரு நம்ம இந்தியன் 2ல. சோ ஆடியோ லான்ச்லயே பாத்திருப்பேன், எல்லாருமே சும்மா மாசா இறங்குனாங்களே. இவ்வளவு பிரபலம் நடிக்கிறாங்க, கண்டிப்பா படம் ஒரு மாதிரி பயங்கரமா டிஃபரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதாவது யாருமே இதுல கீழேயும் இல்ல மேலேயும் இல்ல, எல்லாருமே டாப்ல இருக்க ஆக்ட்ரஸ் தான். எல்லாருக்கும் ஒரு மெயின் ரோல் கொடுத்திருக்காரா? எல்லாருக்குமே ஒரு மெயின். அந்த சங்கர் சார் படம்னால எல்லாருக்குமே மெயின் ரோல் தான். அந்த சங்கர் சார் படத்துக்கு அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க சொல்லவே இல்லையா அர்ச்சனா? ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அதாவது 2017 அதோட அப்டேட் நம்மளுடைய கமல் சார் பிக் பாஸ்ல அப்டேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் 2019 ஸ்டார்ட் பண்ணாங்க படத்தை. நடுவுல கொரோனா வந்துட்டு போச்சு. அதான் பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் தான், தடைகள்லாம் தாண்டிதான் இப்ப அந்த படத்தையே ரிலீஸ் பண்ண போறாங்க. ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் தான். அதாவது 2019 ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொரோனாலாம் வந்துச்சுல, அதுல கொஞ்சம் அந்த படம் ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு உனக்கு தெரியுமா அமிர்தா?
நீங்க தான் சொன்ன, எனக்கு எப்படி தெரியும்? ஆமால, எனக்கு தான் தெரியும். யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வாரிசு ப்ரொடியூசர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தாரு, நம்மளுடைய தில்ராஜ் அந்த சாதா வந்து ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தாரு. சோ நம்மளோட இந்தியன் 1 படத்தோட பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? அப்பயும் 96லயே வந்து ஒரு 20 வந்துருச்சு, 20 கோடி வந்துருச்சு. 20 கோடிக்கு மேலேயே வந்தனால இப்போ வந்து அந்த படத்தோட ஹைப் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கனால நிறைய வந்து செலவாகும். அதனால வந்து வாரிசு படத்தோட ப்ரொடியூசர் வந்து பேக் அடிச்சதுக்கு அப்புறம் இடையில வந்து கொரோனா வந்ததுக்கு அப்புறம் அதுவும் போயிடுச்சு. எல்லாம் நம்ம கமல் சார் இருக்காருல்ல, அவர் கூட அரசியலுக்கு வந்துட்டார்ல, அப்ப வந்து அவரும் பேக் அடிச்சிட்டாரு. அதாவது இந்த ப்ரொடியூசர் எல்லாம் வந்து பேக் அடிச்சது காரணம், இப்போ வந்து லைகா ப்ரொடக்ஷன் ரெட் சேர்ந்து பண்றது காரணம் வந்து நம்ம சங்கர் சார் படனோட பட்ஜெட் எவ்வளவு போகும்னு நினைக்கிறேன். இந்திரன் 1 இந்திரன் 2 எப்படி போச்சு? ஐயோ, சும்மா எடுத்தாலே பயங்கரமா தான் போகும். இந்த படத்துக்கு அதுதான் கிட்டத்தட்ட 250 கோடிக்கு மேல போச்சுங்க, அவ்வளவு எடுத்திருப்பாங்க. சோ இந்தியன் 2 அதுக்கு மேலேயே வந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. என்னென்ன மணி பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணலாம், ஏன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவ்வளவு பேரு சங்கர் சார் படத்துல. ஏன்னா அவ்வளவு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா இருக்கட்டும், கோ டைரக்டரா இருக்கட்டும், அவ்வளவு பேர் வந்து இந்த படத்துல வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த படத்துக்கு பின்னாடி வந்து நிறைய உழைப்புகள் இருக்கு, நிறைய மக்களோட உழைப்புகள் இருக்கு. அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கட்டும், லைட் கேமராமேன், அவ்வளவு பேர் வந்து அவ்வளவு உங்களுடைய உழைப்பெல்லாம் வந்து இந்த படத்துல போட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டிதான் வந்து ஆடியோ லான்ச்சே வந்து நடந்திருக்கு. ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆக்டர்ஸ் வந்து இதுல வந்து கலந்துட்டு இருக்காங்க, மக்களும் வந்து கலந்துட்டு இருந்தாங்க. பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஆமா, கமல் சாரோட என்ட்ரி எல்லாம் பாத்தோன்னா அவ்வளவு ஒரு மாசா இருந்துச்சு. ஆமா, நான் கூட நினைச்சேன் ஐயோ ஆடியோ லான்ச் நம்ம நேர்ல போய் பார்க்காம விட்டோமே, அப்ப எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா அனிருத் வந்திருந்தாருல, அதுக்காக வந்து நான் போயிருந்திருப்பேன். வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. நம்ம காஜல் அகர்வாலுமே பாத்தீங்கன்னா பல கேப்புக்கு அப்புறம் தான் வந்து இந்த படத்திலே வந்து ஒரு பெரிய படத்திலே வந்து நடிச்சிருக்காங்க. இதுக்காக வந்து பல கலைகள்லாம் வந்து கத்துட்டு தான் வந்து இறங்கிருக்காங்க. ஃபைட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா வந்து கத்துட்டு தான் வந்து இறங்கி. முக்கியமா இந்த படத்துல வந்து அவங்களுக்கு நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, ஏன்னா காஜலோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஹைப்பா இருக்க போது. ஏன்னா எப்பவுமே ஹீரோ ரொம்ப சாஃப்ட் கானல ஒரு மாதிரி டிஃபரண்ட் நடிப்பாங்க. இந்த படத்துல சண்டை போட போறாங்க. ஆமா, நம்ம இது அஜித் சார் கூட நடிச்ச இடையில கூட வந்துச்சுல, அந்த படத்துல வந்து நிறைய ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுலயே வந்து ரொம்ப அழகாவும் இருப்பாங்க. நேத்து ஆடியோ லான்ச்ல வரும்போது ரொம்ப அழகா இருந்தாங்க. ஓகேவா? அண்ட் வந்து நீங்களும் வந்து இந்த படத்துக்கு வந்து மக்களான நீங்களும் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ரொம்ப இருக்கு, எங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா டிவிலயோ இல்ல எதுலயும் பாக்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு தியேட்டர்ல போய் பாருங்க. அப்பதான் வந்து சூப்பரா இருக்கும், ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பா. அதாவது வந்து சங்கர் சார் படம்னு சொன்னாலே வந்துட்டு தியேட்டர்ல போய் பார்த்தாதான் அந்த ஒரு வைப் கிடைக்கும். அந்த பிரம்மாண்டம் எல்லாமே வந்து தியேட்டர்ல தான் வந்து கிடைக்கும். நானும் வந்து கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ண மாட்டேன். நீங்க நான் ஒண்ணா டிக்கெட் புக் பண்ணி போயிடலாம். நாங்க வந்து ஒண்ணா டிக்கெட் புக் பண்ணி வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போறோம். போயிட்டு கத்துறோம், போயிட்டு பயங்கரமா வந்து கத்த போறோம். அன்னைக்கு வந்து என் தொண்டை கியான்னு தான் இருக்க போது, நீங்களும் வந்து கத்துங்க. ஆமா, ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். முடிச்சுக்கலாம்ல? முடிச்சுக்கலாமா? இது மாதிரி பேச போறீங்களா? அவ்வளவுதான். ஏன்னா படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பெருசா வந்து உங்களை வந்து மீண்டும் வந்து நாங்க வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பாய். நான் தான் உங்கள் விஜய், இது உங்கள் ரெட்ரோ மீடியா. பாய். நான் உங்கள் விஜய் அமிர்தா. பாய். பாய்.